ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோபியிலேருந்து சத்தி போகிற வழியில் கோபியிலேருந்து வரும்போது ஒரு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா நல்லேகவுண்டன் பாளையம்னு ஒரு ஊர் வரும். அங்கேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர்ஸில் கலிங்கம்னு ஒரு ஊர் இருக்குது. அதுக்கு தாண்டி தான் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச விலையில் சைட்ஸ் எல்லாம் அவைலபிளில் இருக்குன்னு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப்லலாம் ஆட்ஸ் போட்டிருந்தாங்க. சுமி ப்ரோமோட்டர்ஸோட சுமி அவென்யூ சைட் அவங்களது தான் அங்கே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் போட்டிருந்தாங்க. நாங்கள் ஆல்ரெடி அங்கே போய் பார்த்தோம், சைட் புக் பண்ணிட்டோம். இப்போ எதுக்காக இந்த வீடியோ போடுறோன்னா, நிறைய பக்கம் நாங்கள் தேடி அலைஞ்சோம். எங்கேயும் எங்களுக்கு செட் ஆகலை. ஒன்றா ரேட் அதிகமாக இருக்கும், இல்லைனா ஏரியா செட் ஆகாது, இல்லைன்னா ரொம்ப அவுட்டரில் இருக்கும். அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு இங்கே போய் பார்த்ததுமே சைட் பிடிச்சிச்சு. உண்மையிலேயே சொல்கிறோம், மெயின் ரோட்லேயே சைட் இருக்குது. அதுவும் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது, ரொம்ப குறைஞ்ச விலையில் இருந்தது. நாங்கள் அதனால் உடனே யோசிக்காமல் புக் பண்ணிட்டோம். நீங்களும் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். நீங்களும் சைட்ஸ் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோபியிலேருந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த சைட்டுக்கு போயிடலான்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் நாங்களும் போய் பார்த்தோம். 5 நிமிஷம் தாங்க. இப்போ நான் வீடியோக்காக மெதுவாக போகிறேன் பாருங்கள். டெவலப்டு ஏரியா தான். இப்போ இங்கெல்லாம் வீடு ஆகிட்டுருக்கு. இனிமேலும் வீடெல்லாம் இங்கே ஆகிடும். இப்போ வர்ற ஊர் பார்த்தீங்கன்னா வெள்ளாங்காட்டுப்பாளையம்ங்கிற ஊர் தான் வரப்போகுது. மெயின் ரோட்லேயே சைட் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. பாருங்கள், நீங்களே பாருங்கள். இந்த ஊர் தான் பார்த்தீங்கன்னா வெள்ளாங்காட்டுப்பாளையம். இதிலேருந்து ரைட் எடுத்திங்கன்னா கோபி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஒரு 3 நிமிஷத்துலேயே போயிடலாம். இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் கோபி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். அதேமாதிரி குருகுலம் பப்ளிக் ஸ்கூலும் உங்களுக்கு நியர்பைலேயே இருக்குது. ஒரு 5 நிமிஷத்துலேயே அங்கே ஸ்கூலுக்கும் போயிடலாம். அப்புறம் அபி ஹாஸ்பிட்டலும் உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அதே மாதிரி மார்க்கெட்டு, கோயில், உங்களுக்கு என்ன அடிப்படை தேவை என்னென்ன இருக்கோ எல்லாமே இந்த சைட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இதுதாங்க கலிங்கம். இந்த ஊர் தாண்டி தான் இந்த சைட் இருக்குது. இங்கே தான் புதன்கிழமையான சந்தை போடுவாங்க. இங்கே புதன்கிழமை சந்தைக்கு இங்கே இப்போ ஒருத்தரும் இல்லாத இருக்கிற இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா புதன்கிழமையான நடக்கக்கூட முடியாது. ஃபுல்லாக கடைங்களாக இருக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே, எங்கள் வீட்டுக்கு என்ன தேவைப்படுதோ எல்லாமே இங்கே வாங்கலாம். மொபைல் ஷாப் இருக்குது. அதே பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஷாப் இருக்குது, கிளினிக் இருக்குது. 2 கிளினிக், 2 மெடிக்கல் ஷாப் இருக்குதுங்க. பாருங்கள், இங்கே இப்போ தான் வரப்போகுது பாருங்கள் மெடிக்கல் ஷாப். இதுதாங்க அந்த மெடிக்கல் ஷாப்பு. இங்கே கிளினிக்கும் இருக்குது, மெடிக்கல் ஷாப்பும் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் வில்லேஜ்லாம் பார்த்திங்கன்னா ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸ் கண்டிப்பாக இருக்காது, ரொம்ப ரேரை இருக்கிறது. பட் இங்கே ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. இந்த கோயில் தாண்டினதையும் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் இருக்குது. பாருங்கள், ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஆப்போசிட்லேயே போஸ்ட் ஆஃபீஸும் இருக்குது. மெயின் ரோட்டில், அதாவது வீடும் அவங்க கட்டி கொடுத்துட்ருக்காங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனி குடிநீர் வசதியும் ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்காங்க. இதுதாங்க சின்ன கவுண்டம்பாளையம். இங்கே தாங்க இந்த சைட் இருக்குது, மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே. பாருங்கள், இதுதான் இப்போ வேலை நடந்துகிட்ருக்கு. இப்போ 1 மந்தில் ஃபுல்லாக முடிச்சிருவேன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், காங்க்ரீட் வடிகால் போட்டிருக்காங்க. சைட்டை சுற்றி காம்பவுண்டு சுவர் கட்டியிருக்காங்க. சில்ட்ரன்ஸ் பார்க்கும் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இபி கனெக்ஷனும் இருக்குது, சோலார் லைட்ஸும் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மெயின் ரோட்டில் இந்த பட்ஜெட்டில் கிடைக்கிறது ரொம்ப சிரமங்க. ஒரு சென்டோட விலை பார்த்திங்கன்னா 4,90,000 கொடுத்துட்ருக்காங்க. மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் கடை, வீட்டோட கடையும் கட்டி கொடுக்குறாங்க. ஏதாவது நீங்கள் கடை வைக்கணும், ஒரு டெய்லர் ஷாப் போடணும், வேறு ஏதாவது பண்ணால் கூட இந்த சைட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், சுற்றியுமே வீடு ஆக போகுதுன்னு ஒரு 30-35 சைட் இருக்குது. இது ஃபுல்லாகவே கம்பல்சரி வீடு ஆக போகுது. வெல் டெவலப்டு ஏரியா தாங்க. வீடெல்லாம் பார்த்திங்கன்னா 2 BHKவே ஒரு 30 lakhsலேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு இந்த சைட் பிடிச்சி போய் புக் பண்ணிட்டோம். நீங்களும் தாராளமாக யோசிக்காமல் இங்கே சைட் வாங்கலாம். ஃப்ரீ புக்கிங் போயிட்டுருக்கு, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் புக் பண்ணுங்கள், இங்கே சைட் வாங்கி போடுங்க. நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா நிறையா பேர் என்ன சைட் பார்க்குறதுக்காக வந்தீங்கன்னு கேட்டாங்க. ஆமாங்கன்னு சொன்னோம். சும்மாலாம் பார்க்க வேண்டாங்க, யோசிக்காமல் வாங்கி போடுங்க. ₹1 எச்சா இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே டெவலப்டு ஏரியா தான், தாராளமாக வாங்கலாம், வாங்கி போடுங்கன்னு சொன்னாங்க. பாருங்கள், மெயின் ரோட்டில் தான் இருக்குது சைட்டு. மெயின் ரோட்டை எட்டு இறங்குனது உங்களுக்கு சைட்டுங்க. பக்கத்தில் பால் சொசைட்டி இருக்குது. உங்களுக்கு என்ன தேவையோ, அடிப்படை தேவை என்னென்ன வேணுமோ அது எல்லாமே நியர்பையில் இருக்குது. அது இந்த பட்ஜெட்டில் கிடைக்கிறது ரொம்ப சிரமம். யோசிக்காமல் வாங்கி போடுங்க. தாராளமாக இந்த ஸ்க்ரீன் தெரியல நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுப்பாங்க. உங்களுக்கு என்ன சந்தேகமோ கேட்டுக்கலாம். உடனே பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க.